ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் திடீர் தற்கொலை முயற்சி. காரணம் நடிகர் தனுஷ் செய்த கேவலமான செயல். அதுவும் அந்த நடிகை கூட தனுஷ் அவர்கள் ரொம்ப நெருக்கமாக இருக்கிற மாதிரியான சில வீடியோக்கள் இணையத்தில் இப்போது ரொம்பவுமே வைரலாக பரவிட்டு இருக்கு. அதை பார்த்து மனதளவில் மிகப்பெரிய அளவில் சோகத்தில் மூழ்கியிருக்காங்க ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள். அந்த சோகத்தில் தான் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் தெரியாமல் அவங்க இப்படி ஒரு அவசரமான முடிவு எடுத்திருக்காங்களாம். சொல்லப்போனால் தமிழ் சினிமா துறையில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பு தான் ஏற்பட்டிருக்கு. காரணம், எப்போதுமே சர்ச்சைக்கு மிகவும் பெயர் போனவர் நடிகர் தனுஷ் அவர்கள். அவருடைய திருமண வாழ்க்கை ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொண்டு வந்துச்சு. ஏன்னா நடிகர் தனுஷ் அவர்கள் 2004ஆம் ஆண்டு ரஜினிகாந்துடைய மூத்த மகள் ஐஸ்வர்யாவை திருமணம் பண்ணிட்டாரு. இவங்களை திருமணம் பண்ணிட்டதுக்கப்புறம் இவங்களுக்கு யாத்ரா லிங்கான்னு 2 பசங்க இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 15 வருடம் 2 பேர் திருமண வாழ்க்கையும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக நிம்மதியாக போணுச்சு அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் தனுஷ்க்கும் ஐஸ்வர்யாவுக்கும் ஆரம்பத்துலேருந்து செட்டே ஆகலையாம். நிறைய பிரச்சனை இருந்தாலும் அவங்க 2 பேரையும் ரஜினிகாந்த் அப்பப்போ சமாதானப்படுத்தி 2 பேரையும் பிரியாமல் பார்த்துருந்துருக்காரு. ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே தனுஷ் அவர்கள் சினிமாவில் உச்சம் பெற்ற ஒரு நடிகராக மாறிட்டார். தமிழில் மட்டும் இல்லாமல் தெலுங்கு, மலையாளம், ஹிந்தின்னு ஹாலிவுட் வரைக்கும் தனுஷ் அவர்கள் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு தனுஷ் முடிவு பண்ணதுக்கப்புறம் நான் அடங்கியிருந்ததெல்லாம் போதும், இதுக்கு மேலே என்னால் யார்கிட்டையும் அடங்கி இருக்க முடியாது அப்படின்னு தனுஷ் கொந்தளிச்சு ஐஸ்வர்யாவை டிவோர்ஸ் பண்ண முடிவு பண்ணார். உனக்கே அவ்வளோ திமிரு இருக்குன்னா நான் சும்மாவா, நான் ரஜினிகாந்த் பொண்ணுடா, எனக்கு எவ்வளோ திமிரு இருக்கும் அப்படின்னு ஐஸ்வர்யாவும் அந்த டிவோர்ஸை ஏற்றுக்கிட்டாங்க. 2 பேரும் சட்டப்படி டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. என்னதான் டிவோர்ஸ் பண்ணிட்டாலும் ரஜினிகாந்த் இன்னமும் கூட தனுஷ்கிட்ட அடிக்கடி பேசிட்டு தான் இருக்காராம். தயவு செஞ்சு என் பொண்ணு திரும்ப கல்யாணம் பண்ணிக்கிங்க, என் பொண்ணோட வாழ்க்கையே இப்போ கேள்விக்குறியாக இருக்குது, 2 பசங்களை வச்சுட்டு 2 பேரும் விவாகரத்து பண்ணிட்டு ஒரு தனித்தனியாக நிற்கிறது நல்லா இல்லை அப்படின்னு ரஜினிகாந்த் தனுஷை பார்த்து அடிக்கடி பேசிக்கிட்டு தான் இருக்காராம். இந்த நேரத்தில் தனுஷ் அவர்கள் ஒரு நடிகை கூட ரொம்ப நெருக்கமாக இருக்கார், அந்த நடிகை கூட டேட்டிங்கில் இருக்கார் அப்படின்னு கடந்த ஒரு சில தினங்களாகவே அவரை பற்றின செய்திகள் நிறைய வெளியாகிட்டு இருந்துச்சு. ஆனால் இது எல்லாமே வதந்தி தான் அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா தரப்புலன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போது அது எதுவும் வதந்தி கிடையாது, அது எல்லாமே உண்மை தான். அந்த இளம் நடிகை கூட தான் நடிகர் தனுஷ் அவர்கள் இப்போது நெருங்கி பழகிட்டு இருக்காரு. பல இடங்களுக்கு ஒன்றா போயிட்டுருக்காங்க. அவங்க 2 பேரும் ஒன்றா போன பலவிதமான ஃபோட்டோ இணையத்தில் இப்போ வைரலாக பரவிட்டுருக்கு. அது வேறு யாரும் கிடையாதுங்க, ஸோ மிர்னால் தாக்கூர் தான். ஸோ மிர்னால் தாக்கூர் முதல்ல ஹிந்தியில் ஒரு சீரியல் மூலியமாக தான் அறிமுகமானாங்க. அதன் பிறகு ஒரு சில படங்கள் நடிக்க ஆரம்பித்தாங்க. கீதாராமம் திரைப்படம் அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தி கொடுத்துச்சு. இப்போது பல திரைப்படங்கள் நடிச்சிட்ருக்காங்க. தெலுங்கு, ஹிந்தின்னு நிறைய மொழிகளில் நடிக்கிறாங்க. தமிழில் இது வரைக்கும் எந்த மொழிலையும் அவங்க நடிக்கலை. இந்த நேரத்தில் தான் நடிகர் தனுஷுக்கும் அவங்களுக்கும் நார்மலாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்டிருக்கு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே நெருக்கமாக பழக காதலாக மாறி 2 பேரும் டேட்டிங் போகிற அளவுக்கு பழகி நெருக்கமாயிட்டாங்க. ஸோ மிர்னால் தாக்கூர், தனுஷ் அவர்கள் 2 பேரும் கூடிய சீக்கிரமே திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவும் பண்ணிட்டாங்களாம். இந்த செய்தி தான் இணையத்தில் வெளியாகி பல பேர் மத்தியில் மிகப்பெரிய சர்ச்சை ஏற்பட்டுச்சு. ஏன்னா நடிகர் தனுஷ் அவர்கள் இப்போ தான் விவாகரத்து பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதங்கள் தான் இருக்கும். அதுக்குள்ளேயே மிர்னால் தாக்கூர் கூட இந்தளவுக்கு நெருக்கம், டேட்டிங், அதுவும் திருமணம் பண்ணிக்க போதான் முடிவு எடுத்திருக்குது எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. இந்த விஷயம் நடிகர் ரஜினிகாந்த் தெரிய வந்திருக்கு, அவருடைய மகள் ஐஸ்வர்யாவுக்கும் தெரிய வந்திருக்கு. சொல்லப்போனால் ஐஸ்வர்யா இந்த திருமணத்தை ஏற்றுக்க முடியல, தனுஷை மறக்கவும் முடியல. ஸோ மிர்னால் தாக்கூர், தனுஷ் 2 பேரும் திருமணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தி ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மனசை மிகப்பெரிய அளவில் பாதிச்சிருக்கு. அந்த பாதிப்பு அப்படிங்கிறத அவங்களால தாங்கிக்க முடியாமல் ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுத்துக்க முடியாத ஐஸ்வர்யா திடீர்னு தற்கொலை முயற்சி எடுத்திருக்காங்க. அதனால் அவங்க இப்போ மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டதாகவும் இதுக்கெல்லாம் காரணமே நடிகர் தனுஷுடைய இந்த 2வது திருமணம் தான் அப்படின்னு எல்லாருமே அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்காங்க.